மார்னிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமால 1000 வில்லன்கள் இருக்கலாங்க. ஆனா வில்லன் நடிகர்ன்னு சொன்னதுமே மக்கள் மனசுல எல்லாருக்கும் ஞாபகம் வருது யாரு அப்டின்னா, எம்.என். நம்பியார் அவர்கள் தான். அந்த அளவுக்கு வில்லன் நடிப்புல ஒரு இலக்கணமே படைச்சவர் தான் எம்.என். நம்பியார். சில வில்லன் நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க வசனம் பேசும்போது வில்லத்தனம் தெரியும். நடக்கும்போது வில்லத்தனம் தெரியும். ஆனா சிரிப்பிலேயே வில்லத்தனத்த காட்டினவர் தான் எம்.என். நம்பியார் அவர்கள். அவர் அந்த டைம்ல பார்க்கும்போது உண்மையாலுமே இவர் வந்து ரொம்ப மோசமான நபரா இருப்பாரோ, அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க மக்கள் எல்லாம். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு திறமை, அதாவது வில்லன் நடிப்பு திறமை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராவே இருக்கும் அவருக்கு. அவர பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வெல்கம் டூ பயோடேட்டா. கேரளாவுல கண்ணூர் அப்படிங்கிற மாவட்டத்தில பிறந்தாருங்க எம்.என். நம்பியார். அதாவது மஞ்சன் நாராயணன் நம்பியார் அப்படிங்கிற முழு பேர தான் எம்.என். நம்பியார்ன்னு சொல்லி சுருக்கி நம்ம கூப்பிட்டுருக்கோம். அவருக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே நாடகங்கள்ல நடிக்கணும் அப்படின்னு ஆசை வருது. அதனால 13 வயசுலயே சென்னைக்கு வராரு. அதனால சென்னையில நவாப் ராஜமாணிக்க குழு அப்படிங்கிற நாடக குழுவுல சேர்ந்து நெறைய நாடகங்கள் நடிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1935ல முதல் பட வாய்ப்பு கிடைக்குது. அது என்ன படம் அப்படின்னா, பக்தா ராமதாஸ் அப்படிங்கிற படத்தில நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த படத்திலயுமே பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு நெகட்டிவ் ரோல் தான் பண்றாரு. அப்படி நடிச்சதுக்கு அவருக்கு குடுக்கப்பட்ட முதல் சம்பளம் எவ்வளோ அப்படின்னா ரூ. 40 தான். அவர் நடிச்ச முதல் படமே சின்ன வில்லன் ரோல்ல பண்ணதால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வில்லன் கதாபாத்திரம் தான் வருது. அவருமே அந்த மாரியான படங்கள்ல தொடர்ந்து நடிக்கிறாரு. அப்படி தொடர்ந்து வில்லனா நடிச்சதால அதுவே பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு அடையாளமாவே மாறுனுச்சு. அதுவும் தனித்துவமான அடையாளம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு படத்திலயும் டிஃபரன்ஷியேட் காட்டிட்டே இருப்பாரு. ஒரு படத்துல வில்லனா நடிச்சோம் அப்படின்னா, அதே வில்லத்தனத்த இன்னொரு படத்துல காட்ட மாட்டாரு. நெறைய டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே இருப்பாரு ஒவ்வொரு படத்துக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம படத்துல வில்லனா நம்பியார் தான் நடிக்கணும்னு உச்ச நட்சத்திரங்கள் நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், சிவாஜி படங்கள்லயும் வில்லனா நடிச்சாரு நம்பியார் அவர்கள். என்னதான் படங்கள்ல வில்லனா நடிச்சாலும் நிஜ வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், சிவாஜி, நம்பியார் 3 பேருமே நெருங்கிய நண்பர்கள். எம்ஜிஆரும், நம்பியாரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னாலே, அந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நெறைய பேர் வந்து எம்ஜிஆருக்கு வில்லனா நடிச்சிருப்பாங்க. ஆனா நம்பியார், எம்ஜிஆர் எதிர்ல நிக்கும்போது தான் மக்களுக்கு வந்து அந்த டெப்த் அப்படிங்கிற விஷயம் புரியுது. எவ்வளோ பெரிய வில்லனா இருக்காரு. இவர எப்படி எம்ஜிஆர் சமாளிப்பார் அப்படிங்கிற மாரி ஒரு ஆர்வம் பிறக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நெறைய படங்கள்ல எம்ஜிஆருக்கு ஒரு முக்கிய வில்லனாவே இருப்பாரு நம்பியார் அவர்கள். எம்ஜிஆர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரா, கண்டிப்பா தயாரிப்பாளர் ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. நீங்க யார வேணா வச்சுக்கங்க, யார வேணா வந்து ஆக்டரா போட்டுக்கங்க. ஆனா வில்லன் நடிகர்ல கண்டிப்பா நம்பியார தான் போடணும்னு சொல்லி தான் தயாரிப்பாளர்கள் வந்து டைரக்டர் கிட்ட ரிக்வெஸ்ட்டே வைப்பாங்களாம். அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய படங்கள்ல ஒரு முக்கியமான வில்லன் நடிகரா இருந்தாரு நம்பியார் அவர்கள். ஒரு படத்துல எம்ஜிஆரும், நம்பியாரும் சண்ட போடுறாங்க அப்படின்னா, அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஃபைட்டர்ஸ்க்கும் பெருசா வேல இருக்காது. ஃபைட் மாஸ்டருக்கும் பெருசா வேல இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆரும் சரி, நம்பியாரும் சரி, சிலம்பம், கத்தி சண்டை, வாள்வீச்சு இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறந்து விளங்குனாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சண்ட போடுறாங்களா, அவங்களே போட்டுப்பாங்க, அவங்களே கோரியோகிராஃப் பண்ணிப்பாங்க. அந்த ஃபைட் ஸ்டண்ட் எல்லாம் அவங்களே பண்ணிப்பாங்க. நமக்கு பெருசா வேலையே இருக்காதுங்கிற மாரி தான் ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே இந்த துறையில சிறந்து விளங்குனாங்க. அண்ட் அது அப்படியே பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம்லயுமே தெரியும். 2 பேருமே ரொம்ப சூப்பரா சண்ட போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாரி. 2 பேரும் சண்ட போடுறாங்க அப்படின்னா, கைத்தட்டல் பயங்கரமா கிடைக்கும். ஆனா அது எம்ஜிஆருக்கான கைத்தட்டல் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்ல. நம்பியாருக்கும் அந்த கைத்தட்டல் போய் சேரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே டஃப் குடுத்து அந்த ஒரு ஃபைட் சீன்ல நடிப்பாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற படத்துல நம்பியார பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் சவுக்கால விளாசுவாரு. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கிளாப்ஸ் இருந்தது. நீ என்னதான் பெரிய ஃபைட் மாஸ்டரா இருந்தாலும், எங்க ஆள் வாத்தியார். அவர்கிட்ட நீ அடி வாங்கி தான்டா ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ரசிகர்கள் எல்லாருமே அந்த ஒரு சீன கொண்டாடுனாங்க. அந்த அளவுக்கு அந்த ஃபைட் சீன் ரொம்ப பெஸ்ட்டா வரதுக்கும், இப்போ வரைக்கும் நம்ம அந்த ஃபைட் சீன பத்தி பேசுறதுக்கும் முக்கிய காரணமா அமைஞ்சது நம்பியாருடைய நடிப்பும் தான். இப்பலாம் தமிழ் சினிமால இருக்கவங்க ஒரு படத்துல சேர்ந்து நடிச்சுட்டாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து நடிக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா, அதான் ஆல்ரெடி நடிச்சுட்டோமே. மக்களுக்கு வந்து நம்ம புதுசா ஒரு விஷயம் காட்டணும். நம்ம திரும்பவும் அவங்களே வச்சு நடிக்க வச்சோம் அப்படின்னா, ஆல்ரெடி இவங்கள பார்த்து அதே மைண்ட் செட்ல தான் மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சேர்ந்து நடிக்க மாட்டாங்க. அதாவது ஹீரோவாவும், வில்லனாவும். ஒரு படத்துல வில்லனா நடிச்சுட்டாங்க அப்படின்னா, வேற யாராவது வில்லனா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ எல்லாருமே கேட்பாங்க. ஆனா நம்ம நம்பியாரும், எம்ஜிஆரும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60 படங்கள்ல ஹீரோவாவும், வில்லனாவும் நடிச்சிருக்காங்க. அதாவது எம்ஜிஆர் ஹீரோவாவும், நம்பியார் வில்லனாவும் 60 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க. ஆனாலும் மக்கள் எல்லா படத்தையும் கொண்டாடி இருக்காங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி தாங்க. ஒவ்வொரு படத்திலயும் நம்பியார் வேரியேஷன் காட்டுவார். அதனால தான் இந்த 60 படங்கள்லயும் இருக்க வேரியேஷன் காரணமா தான் இந்த எல்லா படங்களுமே ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு சலிப்பு தன்மையும் ஏற்படல. ஒரு படத்துல இந்த படத்துல நடிச்ச மாரி தான் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல நடிச்ச மாரி தான் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே டாக் வரல. 60 படங்களும் பெரிய ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை.
நம்பியாருக்கு பார்த்தீங்கன்னா, வில்லன் கேரக்டர் மட்டும் இல்லங்க. ஜமீன்தார் கேரக்டர் ஆகட்டும், ஒரு அமைச்சர் கேரக்டர் ஆகட்டும், இல்ல ஒரு ராஜா கேரக்டர் ஆகட்டும், இல்ல ஒரு படைத்தளபதி கேரக்டர் ஆகட்டும், இந்த மாரி நெறைய கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காங்க. அது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராவே நடிச்சிருப்பாங்க அப்டின்னே சொல்லலாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்டின்னா, தில்லானா மோகனாம்பாள் அப்டின்னு ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. திவான் அப்டிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாருங்க. அந்த கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா, திவானா ரொம்ப கம்பீரமா நடிக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மோகனாம்பாள் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட கொஞ்சம் கெஞ்சி இது பண்ற மாரியான ஒரு நடிப்பு குடுக்கணும். ஸோ ஒரே படத்துல 2 விதமா நடிச்சிருப்பாரு. அதான் நான் முன்னாடி சொன்ன மாரி வேரியேஷன் அதிகமா குடுப்பாரு. படத்துக்கு படம் வேரியேஷன் குடுக்கறத தாண்டி, ஒரே படத்துல 2 வேரியேஷன்ல நடிச்சிருப்பாரு. அந்த தில்லானா மோகனாம்பாள் அப்படிங்கிற படத்துல. டைரக்டர் ஸ்ரீதரோட நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிற படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜமீன்தாரா தான் நடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட 100 வயசு கிழவனா நடிச்சிருப்பாரு. அப்படி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, வில்லனா நடிக்கணும். அதாவது அவருடைய மகனையும், அந்த மகனுடைய காதலியும் பார்த்தீங்கன்னா கொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெறியோட அந்த படத்துல வந்து நடிச்சிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். அந்த நடிப்ப பார்க்கும்போது மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவரு ஏன் இவ்ளோ ஒரு ரொம்ப மோசமான நபரா இருக்காரு? ஒரு வேள ரியல் லைஃப்லயும் இவரு இவ்ளோ மோசமான ஆளா இருப்பாரா? அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல ரொம்ப தத்ரூபமா நடிச்சிருப்பாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல மேக்கப்புமே ரொம்ப பெருசா பேசப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு ஆள ஒரு 100 வயசு ஆளா காட்டணும் அப்படிங்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த மேக்கப்க்கு ரொம்ப டைம் குடுத்து, ரொம்ப ப்ராப்பரா, ரொம்ப சூப்பரா அந்த 100 வயசு நபராவே காட்டுற அளவுக்கு அந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாங்க. மேக்கப்புமே பெருசா பேசப்பட்டது. அவருடைய நடிப்புமே, அதாவது நம்பியாரோட நடிப்புமே அந்த படத்துல ரொம்ப பெருசா பேசப்பட்டது. நம்பியார் பார்த்தீங்கன்னா, திகம்பர சாமியார் அப்படிங்கிற படத்துல 11 கெட்டப்ல நடிச்சு சாதனை பண்ணியிருப்பாருங்க. நெறைய படங்கள்ல நடிச்ச இவரு பார்த்தீங்கன்னா, நம்பியார் நாடக மன்றம் அப்படிங்கிற ஒரு நாடக குழுவுமே ஸ்டார்ட் பண்ணி, கவியின் கனவு அப்படிங்கிற நாடகம் நடத்தினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்யாண சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற நாடகத்தையும் நடத்தினாரு. இந்த 2 நாடகம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பா பேசப்பட்டது அந்த ஒரு காலத்துல. ஒரு சில படங்கள்ல ஹீரோவா நடிச்ச நம்பியார் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தொடர்ந்து குணச்சித்திர கேரக்டர்ல நடிச்சாங்க. எம்ஜிஆர், சிவாஜிக்கு வில்லத்தனம் காட்டியாச்சு. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த செட்டான ரஜினி, கமல் அவருடைய படங்கள்லயுமே நெறைய படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காரு. முக்கியமா ரஜினி, விஜயகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய படங்கள்ல ஏதாவது ஒரு கேரக்டர்ல நம்பியார் வந்துரணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குறிக்கோளோட இருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட தலைமுறை இருக்காங்களே, அதாவது ரஜினி, அப்புறம் நம்ம விஜயகாந்த் இவங்களோடயும் நெருங்கின நட்புல இருந்தாரு நம்பியார் அவர்கள். 80கள்ல பார்த்தீங்கன்னா, வில்லனா நடிச்சுட்டு வந்த நம்பியார நம்ம பாக்யராஜ் இருக்காரு இல்லையா, அவரு "தூறல் நின்னு போச்சு" அப்படிங்கிற படத்துல ரொம்ப சூப்பரான ரோல் ஒண்ணு குடுத்திருப்பாரு. ஒரு குணச்சித்திர கேரக்டர் தான். அந்த படத்துலயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பான நடிப்ப குடுத்திருப்பாரு நம்பியார் அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆங்கில படத்திலயுமே நடிச்சிருக்காரு நம்ம நம்பியார் அவர்கள். ஜங்கிள் அப்படிங்கிற ஆங்கில படத்துல நடிச்சாரு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் சினிமால நடிச்சிருக்காரு நம்ம நம்பியார் அவர்கள். அது மட்டும் இல்லாம 5 தலைமுறை நடிகர்களோட நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு நம்பியார் அவர்கள். விஜயகாந்தோடைய சுதேசி அப்படிங்கிற படத்துல தான் இவர் வந்து கடைசியா நடிச்சிருந்தாருங்க. இவரு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே சைவம் தான் சாப்பிடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்ஷியஸான பெர்சனா தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரு எந்த படத்துடைய ஷூட்டிங்க்கு எந்த ஊருக்கு போனாலுமே, இவருடைய ஒய்ஃபையுமே கூட்டிட்டு போயிருவாரு தன்னுடைய சொந்த செலவுல. காரணம் என்ன அப்படின்னா, அங்க போயிட்டு அவங்க கையால சமைச்சு சாப்பிடுறது அப்படிங்கிறது நம்பியார் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸா ஒரு கடைசி காலம் வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாரு நம்பியார் அவர்கள். சினிமால வில்லனா நடிச்ச நம்பியார் பார்த்தீங்கன்னா, நிஜ வாழ்க்கையில எந்த கெட்ட பழக்கமுமே இல்லாத ரொம்ப நல்லவருங்க. இன்னும் சொல்லப்போனா அவரு ஒரு ஐயப்ப பக்தர். கிட்டத்தட்ட 65 வருஷம் பார்த்தீங்கன்னா, ஐயப்பனுக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. இவர அதிகமா தமிழ் சினிமால இருக்கவங்க எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, நம்பியார் சாமி அப்படின்னோ, இல்லன்னா குருசாமி அப்படின்னோ தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஷூட்டிங் தவிர மத்த நேரம் எல்லாமே மாலை போட்டபடியே தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம பார்க்குற எல்லாத்துக்கிட்டயும் ஐயப்பன் சாமிய பத்தி, அவருடைய கதைகள பத்தி அதிகமா பேசக்கூடிய நபரா தான் இருந்தாரு நம்பியார் அவர்கள். இவர் கூட ஒர்க் பண்ண நடிகர்கள், அரசியல்வாதிகள் 2 பேர் கூடயும் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து நெருங்கின தொடர்புல, நெருங்கின நட்புல இருந்தாரு அப்டின்னே சொல்லலாம். கடைசி காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அரசியல் வேற, நடிப்பு வேற, சினிமா வேற அப்டிங்கிற ஒரு தெளிவான பார்வையோட இவரு வந்து இருந்தாரு. நடிப்புல சிறந்து விளங்குன இவருக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய விருதுகளுமே கிடைச்சிருக்குங்க. 1968ல கலைமாமணி விருது இவருக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 1990ல பார்த்தீங்கன்னா, இவருக்கு எம்ஜிஆர் விருதுமே கிடைச்சிருக்கு. வில்லன் நடிப்புல தனக்குன்னு ஒரு தனித்துவமான இடத்த பிடிச்ச நம்பியார் பார்த்தீங்கன்னா, 2008ல நம்மள விட்டு மறைஞ்சாருங்க. அவர் நம்மள விட்டு மறைஞ்சாலுமே, சினிமா அப்படிங்கிற விஷயம் இருக்கிற வரைக்கும் எப்பவுமே அவரோட புகழ் பேசப்படும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இன்னொரு பயோடேட்டா நிகழ்ச்சியில இன்னொரு பிரபலத்த பத்தி பேசுவோம். அதுவரைக்கும் தேங்க் யூ.